ஒரு விஷயத்த ஒரு டீச்சர் சொன்னாலே வந்து இன்றைக்கி தற்கொலை முயற்சி பண்ணுற குழந்தைகள் வந்து இன்றைக்கி 10th 12th பார்க்க முடியுது. காலேஜில் போய் அடாப்டே பண்ண முடியல, எந்த ஒரு சுடுசொல்லையுமே இன்றைக்கி தாங்கிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணமே இந்த பெற்றோர் போடுற விதை தான் சொன்னால் மிகையாகாது. ஸோ இந்த மாதிரி அவங்கள ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் உங்களுடைய இமோஷ்னல் சப்போர்ட். குழந்தைங்க என்றைக்கு நீங்கள் டிபெண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சயின்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி வந்து ஒரு டீனேஜ் வர வரைக்கும் உங்கள் பின்னாடியே அம்மான்னு ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் சுற்றி வரும், அந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைங்களும் சுற்றி வரும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சிறகு வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன், அவங்களோட இன்றைக்கி போகிறேன்னொடனே டக்குன்னு உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருதுன்னா இந்த ப்ராப்ளம் உங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்செக்யூரிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டாக்டர் படிக்கணும்னு நினச்ச விஷயங்களை வந்து அந்த கனவை அப்படியே என் பையன் போகிறான், டாக்டர் ஆக போகிறான், என் குழந்தை இந்த டான்ஸ் கிளாஸாக போகிறா, ஆட போகிறா, இப்படிலாம் கற்பனையில் இருந்தீங்கனாலே புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஒரு கோடிபெண்டன்ட் பேரண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுக்கு ரொம்ப தின் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. நார்மலாக ஒரு ஆரோக்கியமாக வந்து ஒரு பாசத்தோடு வளர்க்குற ஒரு பேரண்ட்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கம்மி தான். கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறதுல தான் இந்த ப்ராப்ளமே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த தெளிவை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த என்மெஷ்டு பேரண்டிங்னு சொல்கிற மாதிரி தன்னோட விஷயங்கள் வந்து தான் குழந்தை செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கு அந்த திறமை இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம திணிக்கும் போது இன்றைக்கி எல்லாம் சரி சரின்னு சொல்லி செய்வாங்க. பட் அவங்களுக்கு தனக்கு என்ன அடையாளம்னே இன்றைக்கி தெரியாமல் அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இதை செய்யணும், எங்கள் அப்பாவை நான் பெருமைப்படுத்துறதுக்காக நான் இதை செய்யணும் அப்படின்னு அவங்க எதையாவது ஒன்றத்தை அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு கட்டத்தில் ஒரு வெறுமை அவங்களுக்கு வந்து வந்துடும். அதை தவிர வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வளர்ந்த குழந்தைங்களுக்கு வந்து திரும்பி யார் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவான்னு அடுத்தது அவங்க மனைவியோ கணவனையோ சார ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்கள இன்னும் முடமாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த முக்கியமான மாமியார் மருமகள் பிரச்சனை வர்றதுக்கே இதுதான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்ல முடியும். நாளைக்கு அந்த மருமகள் வந்தால் நிறைய மருமகள் சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்குங்க என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்களே தான் எல்லாமே பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க எங்கள் மாமியாரே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த பொசசிவ்னஸ், ஓவர் பொசசிவ்னஸ் இதெல்லாமே வர்றதுக்கு காரணம் வந்து தன்னோட எக்ஸ்டென்ஷனாக குழந்தைய பார்க்குறது தான். ஸோ இங்கேயே வந்து அறுக்கப்பட்ட உறவுகள் அருந்து போச்சு. ஆனாலும் நம்மளுக்குள்ள ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு தின் பாண்ட் என்றைக்குமே இருந்துட்டு தான், திக்கான பாண்ட் என்றைக்குமே இருந்துட்டு தான் இருக்கும். இதை இப்படி தான் நம்ம செய்யணுன்ற ஒரு அர்த்தம் கிடையாது. இதை வந்து ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கி கேட்டுக்கணும். நான் பத்திரமாக வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வேர்ல்டு இஸ் நாட் தட் சேஃப். இப்போ நம்ம பத்திரத்தை எல்லாமே கொடுத்துருவீங்க, பட் நாளைக்கு திடீர்னு ஒரு த்ரெட்டு அவங்க குழந்தை முன்னாடி இருக்கும்போது அவனுக்கு அந்த ஷீல்டு இருக்கா, கேன் ஹீ டூ தட், கேன் ஷீ டூ தட் அப்படிங்கிற கொஷின். நம்ம எல்லா நேரம் பின்னாடி பின்தொடர்கிற ஷேடோவாக இருக்க முடியுமானா முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த டூல்ஸை நம்ம கொடுக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், அந்த சாய்ஸஸ் மேக் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்ம குழந்தைங்க கொடுக்குற உண்மையான சொத்துங்கிறத இன்றைக்கி பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கை செய்யும் போது தான் அந்த குழந்தைக்கு நம்மளாலையும் செய்ய முடியுது கான்ஃபிடென்ஸ். எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த தன்னம்பிக்கையே போயிடும். இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரணம் சொல்கிறது வந்து தன் கனவுகளை இன்றைக்கி இந்த காலத்துலேயும் இது நடக்குதுங்க. நான் வந்து என்னுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய கனவு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அதனால் நான் இதை வந்து நான் செய்கிறேன், என்னோடய குழந்தைக்கு இதை படிக்க வைக்கிறேன். பிடிக்காத கோர்ஸஸை படிக்க வைக்கிறது. அப்புறம் எப்படியாச்சும் என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, எப்படியாச்சும் அவங்கள வந்து மனசை மாற்றி இதை பண்ண வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் பண்ணுறது. உங்களுடைய ஆசைகள், அந்த ட்ரெயினை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியுன்றதான் போகணும் ஒழிய அதை ஒரு குழந்தை மேலே திணிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களோட எதிர்காலத்தையே சிதைக்கிறதுக்கு சமம்னு சொல்லலாம். அவங்க நல்லது தானே நம்ம செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அது கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஏன்னா ஒட்டாத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் எப்போவுமே ஒரு அதிருப்தி ஏற்பட்டு தன்னம்பிக்கை இல்லாமல் தான் அந்த குழந்தைகள் வந்து வளருவாங்க. அது உங்கள் மேலே ஒரு ரிசன்மெண்ட் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மோசமான ஒரு விளைவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்ஸு, அன்சேஃபான செக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய குழந்தைங்க வந்து போவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ் சில்ட்ரன் வந்து அவங்களால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது அவங்களுடைய முடிவுகள் மேலே. எல்லாமே நீங்கள் தானே சொன்னீங்க, நான் செஞ்சேன்னு உங்கள் மேலே கை காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேமிங் டெண்டன்சி நிறையா இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தானே எனக்கு வந்து பவுண்ட்ரி போட்டிருக்காங்க, அதை எப்படியாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே, எப்படியாவது அதை உடச்சி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரியான ரிஸ்கியான விஷயத்துலலாம் வந்து அந்த டெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. பவுண்ட்ரிஸை பண்ணி பார்த்துட்டு விளையாடிட்டு திரும்பியும் வருவாங்க. இதே மாதிரி தான் நாளைக்கு திருமணமான பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து இன்றைக்கி மேரேஜ் கவுன்சிலிங்கில்
கோடிபெண்டன்சி இருக்கிற ஒரு விமன் கஷ்டப்படுறத வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே வளர்த்துருப்பாங்க. ஸோ இங்கே ஹஸ்பண்ட் கிட்ட வந்து தன்னோட லிமிட்ஸ் தெரியாமல் நீ என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அப்புறம் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறன்ற மாதிரியான டெண்டன்சிக்கு கொண்டு வந்து இந்த மாதிரியான நிறைய சுற்றமம் இருக்குது இதுக்கு பின்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் தனக்கே வந்து எது செய்கிறது சரி தவறுன்னு தெரியாமல் ஆளுமை என்ன, எனக்கு எது பிடிக்கலன்னு எனக்கே தெரியல, இன்றைக்கி ஒரு 40 வயசு பெண்மணியோ ஒரு ஆணும் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம இந்தியன் பேரண்டிங்கில் ரொம்ப காமனாக இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் காமன் இட்ஸ் நாட் ரைட்டுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் நான் 3 விதமான பெற்றோர்களை பற்றி பேசியிருக்கேன். ஒன்று, பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து கெடுக்கிறது. அது வந்து கண்டிப்பாக சரியில்லை. அது என்ன கான்சிக்வன்ஸுன்றதையும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து தன்னுடைய ஆசைகளை வந்து அது மேலே போடுறது மூலமாக தன்னுடைய எதையோ நம்ம சாதிக்க வச்சுட்டோம், நம்ம குழந்தைகள் நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பெற்றோர்களுக்கும் இந்த பதிவு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மூலமாக இது சரியில்லைன்றது. 3வது முக்கியமான விஷயம், இமோஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து தன் குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம பெறலாம் அப்படிங்கிறத நினைக்கிறவங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு துணை இருக்குது. துணை மேலே விருப்பம் இல்லை அப்படின்னாக்க உங்களோட லைஃப் என்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்கள் ஹாபீஸ் என்ன. நான் திரும்ப இந்த மிடில் ஏஜ் உமனுக்கு வந்து நம்ம சொல்லும்போது இட்ஸ் டூ லேட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஹூஎவர் ஆர் யங் பேரண்ட்ஸ், உங்களோட லைஃப்பை ஃபுல்லாக நீங்கள் பேரண்டிங் அது இதுன்னு போகாமல் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை, உங்களுக்குன்னு ஒரு மீனிங்கை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கலன்னா நாளைக்கு குழந்தைங்களை நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கும். அவங்க மேலே சார்ந்திருந்து அவங்களே நீங்கள் கடினப்படுத்துகிற மாதிரியான நிலைமைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த கோடிபெண்டன்சி பேட்டர்னை வந்து கட் பண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கீங்க. நம்ம சுயநலத்தினால நம்மளோட குழந்தைங்களுடைய சிறகுகளை உடச்சி அவங்கள ஊனமாக்குறது தான் அவங்களுடைய ஆசை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செய்யலாம். இல்லை அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களே அவங்களோட முடிவுகள் எடுக்கட்டும், அவங்களுடைய திறன்களை அவங்க ஜொலிக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தள்ளி இருந்து அவங்க சந்தோஷத்தை பார்க்கலாம். உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குங்கிறதையும் இந்த அகெயின் நம்மளுடைய சொசைட்டல் நார்ம்ஸ்னால உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி நிறையா பெண்கள் நினைக்கிறாங்க. தவறு. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, உங்களுக்குன்னு ஒரு பயணம் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவங்களையும் வாழ விடலாம். வாழ விடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெண்டன்சிக்குள்ளே நீங்கள் வர முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு டாக்ஸிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பட் எனக்கு புரியுதுங்க, இது வந்து வெளியில் வர முடியல அப்படின்னீங்கன்னா யூ ஷுட் கோ அண்டர் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி. அப்படி இல்லை என்னால் இந்த பதிவிலேருந்து என்னால் மீள முடியுது, இல்லை என்னால் ப்ரிவென்ட் பண்ண முடியுது, நான் இந்த பேட்டர்னில் இருக்கேன்னா தயவு செஞ்சு வெளியில் வாங்க. உங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் தான் இன்றைக்கி நம்மளுடைய அடுத்த கட்ட ஒரு கேபிட்டல் ஃபார் திஸ் கண்ட்ரின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த பதிவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, புரிஞ்சிருந்தால் காமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இன்னொரு பதிவில் உங்களை நான் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.